கண்டிப்பா எனக்கு தெரியும் சார். இந்த டைம் தமிழக வெற்றி கழகம் தான் திருச்சி கிழக்குலையும் வெற்றி அடைய போகுது அப்படின்றது. அப்படி இருக்கும் போது அது ஏன் ஒரு சமூக செயற்பாட்டாளருக்கு, ஒரு சமூக சேவகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாது? தயவு செய்து உங்களை நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த முறை திருச்சி கிழக்குல எந்த ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகியோ அல்லது மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களையோ அந்த மாதிரி யாரையுமே நிக்க வைக்காம இந்த சமூகத்திற்காக, இந்த மாற்றத்திற்காக, இந்த மக்களுக்காக தொடர்ந்து 365 நாட்களும் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம இந்த சமூகத்துக்காக போராடி ஒவ்வொரு அதிகாரிகள் கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே கெட்ட பெயரை வாங்கி மதிப்பு கூட கிடைக்காம, மரியாதை கூட கிடைக்காம இருந்தும் தன் மரியாதை எழுந்தும் இந்த சமூகத்திற்காக பயணிக்கக்கூடியவர்கள் பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, பல்வேறு நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் கண்டிப்பா அவர் ஒரு பெரிய சாய்ஸா வச்சிருக்கலாம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. இந்த வீடியோ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய விஜய் சாருக்காக. சோ விஜய் சார், இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல போறது ரெண்டே மிக முக்கியமான விஷயம் தான். ஒன்னு, திருச்சி கிழக்குல ரீஎலெக்ஷன் நடக்க போகுது. அந்த ரீஎலெக்ஷன்ல நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளர், தயவு செய்து உங்களை நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த முறை திருச்சி கிழக்குல எந்த ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகியோ அல்லது மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களையோ அந்த மாதிரி யாரையுமே நிக்க வைக்காம இந்த சமூகத்திற்காக, இந்த மாற்றத்திற்காக, இந்த மக்களுக்காக தொடர்ந்து 365 நாட்களும் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம இந்த சமூகத்துக்காக போராடி ஒவ்வொரு அதிகாரிகள் கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே கெட்ட பெயரை வாங்கி மதிப்பு கூட கிடைக்காம, மரியாதை கூட கிடைக்காம இருந்தும் தன் மரியாதை எழுந்தும் இந்த சமூகத்திற்காக பயணிக்கக்கூடியவர்கள் பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, பல்வேறு நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் கண்டிப்பா அவர் ஒரு பெரிய சாய்ஸா வச்சிருக்கலாம். ஒருவேளை அவர் இல்ல அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 374 தொண்டு நிறுவனங்களும் 784 சமூக ஆர்வலர்களும் அந்த தொகுதியில மட்டும் இருக்கிறாங்க. அதாவது அந்த மாவட்டத்தை சுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள்ல உண்மையா மக்களுக்காக பயணிக்கிறவங்க, அதாவது இந்த புகைப்படம் எடுக்கிறதோ அல்லது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்துறதோ அல்லது வீடியோல போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம என் மக்கள் எனக்கானவங்க, அவங்க என்னைய என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு பயணிக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய கணக்கு எண்ணிக்கையை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 11 தொண்டு நிறுவனங்களும் ஒரு 21 சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் நாங்க சொல்றோம். அதாவது மக்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு சமூகத்திற்காக தன்னை பயணித்தவராக மட்டுமல்லாமல் சமூகத்திற்காக பயணிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை தான் நாங்க சமூக தலைவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தலைவர் அப்படின்றது இந்த நாற்காலியில உட்கார்றது இல்ல. இந்த தலைவர் அப்படின்றது இந்த நாற்காலியில ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு தலைவராக்கி அழகு பாக்குறது அப்படின்றது எங்களுடைய ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த விஷயத்துல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கும். சரியான நபரை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆனால் ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் சார், இந்த டைம் தமிழக வெற்றி கழகம் தான் திருச்சி கிழக்குலையும் வெற்றி அடைய போகுது அப்படின்றது. அப்படி இருக்கும் போது அது ஏன் ஒரு சமூக செயற்பாட்டாளருக்கு, ஒரு சமூக சேவகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாது? ஒருவேளை அப்படி கிடைச்சதுன்னா சார், எழுதி வச்சுக்கோங்க, இந்த 234 தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதி தான் ஒரு முன்னுதாரணமான தொகுதியா இருக்கும். ஏன் சார், இந்தியாவிலேயே சிறந்த ஒரு தொகுதியாக மாறதற்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதி அவ்வளவு ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. சத்திரம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், காந்தி மார்க்கெட்டாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மிகப்பெரிய இடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், நிறைய இடம், அதுவும் கிட்டத்தட்ட நிறைய வணிக இடங்களை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இன்னமும் மக்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. கழிவு நீர், முக்கியமா அந்த கழிவு நீர்கள் காவேரி நீர்ல கலக்கப்படுறது சார். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நதி நீரான காவேரி நீர்ல அது கலக்கப்பட்டு இருக்கு. அதற்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ப்ரொடெஸ்ட் நடந்தும் மாறவே இல்லை. போக்குவரத்து நெரிசல்கள் அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. மக்கள் சின்ன சின்ன அடிப்படை தேவைகளுக்கும் அவ்வளவு தூரம் இயங்கிட்டு இருக்காங்க. குடிநீர் வசதிகள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அரசு மருத்துவமனையில் அவ்வளவு சுகாதார பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு நிறைய விஷயங்களையும் யாரோ ஒரு சோசியல் ஒர்க்கர் ஏதோ ஒரு மூலையில தன்னுடைய மன திருப்திக்காக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருக்கு நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம். சோ நீங்க ரீசெண்டா சொன்ன மாதிரிதான் கண்டிப்பா இந்த திருச்சி கிழக்குல நீங்க சொன்னது பெரிய கூஸ்பம் சார். இது ஒவ்வொரு மாசமும்
மாசமும் இதே மாதிரி மக்களோட உங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் இருந்தனாலே போதும், மக்கள் ரொம்ப பூஸ்டப்பா இருப்பாங்க. எல்லாருக்குமே நேரம் வேணும் சார். யாராக இருந்தாலும் ஒரே நாள் எதையும் மாத்திர முடியாது. ஆனால் கொடுக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்தை மக்களுக்கான நேரமாக மாற்றக்கூடிய மனிதர் தான் வல்லவராக இருக்க முடியும். அது கண்டிப்பா உங்களுடைய ஆட்சியில நடக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஏன்னா எங்களுடைய கடைசி நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா. அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். குறிப்பா எங்க டீம் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி சரியான பீப்புளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட உதவி பண்ண தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.